வெண்டைக்காய் துவையல். இந்த துவையல் வந்து சாதத்தோட கலந்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு, களிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 10லிருந்து 15 வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். காய்ந்த மிளகாய் 10 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். மிளகாய், தனியா, சீரகம், வெந்தயம் கருகாமல் வறுக்கணும். இப்போ மிளகாய் வறுபட்டுடுச்சு. தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் 2 முறை அலசிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம் வச்சு வதக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சு வதக்கினாதான் வளவளப்பு தன்மை இருக்காது. 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெண்டைக்காய் 80% வதங்கணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் இந்த மாதிரி வதங்கணும். வதங்கிருச்சு. இப்போது தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் பெரிய சைஸ் தக்காளி 1 சேர்த்துக்கலாம். புளி 5 கொட்டை அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்ததுனால புளி கொஞ்சமாக சேர்த்தா போதும். தக்காளி வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கணும். தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். முதல்ல வறுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் சேர்த்து இடிச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்க பொருள் சேர்த்து தான் அரைக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இடிச்சிக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமாக அரைப்படும். மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் அரைக்கணும். இந்த மாதிரி அரைப்பட்ட பிறகு 2வதாக புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து இடிச்சிக்கலாம். இப்போது தக்காளி 5 பல் பூண்டு சேர்த்து இடிச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி 1 சேர்த்த பிறகு 1 சேர்த்து தான் அரைக்கணும். இந்த மாதிரி அரைப்பட்ட பிறகு வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்து இடிச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் பல்ஸ் மோடில் வச்சு 1 செகண்ட் இல்லைன்னா 2 செகண்ட் அரைச்சா போதும். இந்த மாதிரி அரைப்படணும். ரொம்ப நேரம் அரைச்சோன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி வெண்டைக்காய் அங்கங்கே தெரியணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு பொரியணும். பொரிஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 காய்ந்த மிளகாய் 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் வறுபடணும். வறுபட்ட பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம்.